சொல்லி அமைதியா கீழே கேப் போட்டீங்களாடா. என்னடா என்ன செய்ய போறோம்னா அடே இன்டர்வியூ மறந்துட்டா நீங்க சொன்ன இது போதும்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கூட நான் தான் உங்க எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அமேசிங் அன்பார்ந்த தமிழ் மக்களே. இனி நம்ம என்ன செய்ய போறோம்னா குளு குளு இல்லடா அது. ஐயோ எவ்வளவு இத சொல்லி கூட்டு வந்து கடைசியில குலுகுலுன்னு சொல்லி முடிச்சுட்டாடு. போதும்டா, குலுகுலு செய்ய போறோம். மறந்துடுவேன்டா, இருடா ஒரு நிமிஷம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா குல்குல் இல்லைன்னா கலகல. அது வந்து கிறிஸ்துமஸ்க்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் சொன்ன. அதான் இன்னைக்கு செய்ய போறோம். ஆரம்பிக்கலாமாடா? கிரிக்கெட் முடிக்கலாம். கிரிக்கெட் என்ன பண்ணலாம் யாருக்கு தெரியாது இல்ல, இப்ப யாருக்கு தெரியாது. நாம தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கீழே கொட்டிட போற மதிப்பு. தேவையான பொருட்கள் ரவை, அதுக்கப்புறம் மைதா, அதுக்கப்புறமா சர்க்கரை, அதுக்கப்புறமா நல்லெண்ணெய், நெய், அதுக்கப்புறமா பால். அவ்வளவுதாங்க என் ஸ்கோடு. இதை வச்சு எண்ணெய், அதை வச்சு நீங்க இந்த டிஷ்ஷை இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் இல்லாங்க என் ஸ்கோடு. அதாங்க அங்க ஹைலைட்டு. அதான்டா அங்க ஹைலைட். அதான் சொல்லிருக்கிறேன். இதை வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் செஞ்சு சாப்பிடுறது. ஆனா நம்ம எடுத்துக்கிற வீடியோ எப்படி தெரியுமா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நைட்டு டேவே முடிய போது அப்பதான் வீடியோ எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வருது இல்லைங்க. திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படி வீடியோ வருது. சரி, நீங்க அப்லோட் பண்ண முடியாது வேலைக்கிழமை. சரி, நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ற வீடியோ. அதுக்கு முன்னாடி நாளே எடுத்துருக்கணும். நாம எடுக்க முடியல. அதை மட்டும் அப்ப எடுக்க முடியாத காரணத்தால இன்னைக்கு வந்து நம்ம கிறிஸ்துமஸ் டே. எப்பவுமே எல்லாருமே கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி செஞ்சு போட்டு வீடியோ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் செஞ்சுனே இருக்கிறோமே. எப்போ செஞ்சு சாப்பிட போறாங்கன்னு தெரியல. அப்படி யாராவது இந்த வீடியோ லேட் ஆகுதுன்னா எல்லாம் வேற சேனல்ல போய் பார்த்துக்கோங்க. அன்னைக்கு கிறிஸ்துமஸ் டேக்கு செஞ்சு சாப்பிடுறது. இன்னும் அடுத்த கிறிஸ்துமஸ் சாப்பிட்டுக்கோங்க நீங்க. இப்ப வேணாம், இப்ப ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேவையான அளவு நெய் எடுத்துக்கலாம். என்னடா நெய்ன்னு சொல்லிட்டு கிளாஸ் காட்டுறது நீங்க கேட்கலாம். அதுக்குள்ள நெய் இருக்கு. உங்களுக்கு இருட்ட லைட் வெளிச்சம் கம்மியாக தான் அதனால தெரியாது. அதுக்கப்புறமா எங்கடா ரவை, நம்ம ரவை இதுக்குள்ள ரவை இருக்கு. ரவை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நெய் போட்டுக்கலாங்க. அந்த ஸ்பூன் போடுறோம். அசல் நெய் போட்டு காடி இந்த ஸ்பூன் எடுத்துட்டு வரலைங்க. என்னென்ன போட வேண்டியதாக இது பாருங்க. அசல் நெய் அது நல்லா பாருங்க. நெய்யா நெய்யா அது ஒரிஜினல் நெய். ஏங்கண்ணா ஆனே பண்ணல, நீங்க போட்டு தாக்குறீங்க. ஆன் பண்ணுங்கடா ஃபர்ஸ்ட். என்னடா உங்க அக்க போறது? இப்பதான் டீட் வருது. எப்படி இருக்குமே. என்னடா ஏதோ சவுண்ட் வருது. ஃபேன் எல்லாம் ஓடுது. 2 மணி அலாரம். ஜாஸ்தி போயிடுச்சு. ஆடுங்க தீது பாருங்க. அது இப்போ வந்து நம்ம இது போட்டாச்சுங்க கூட நெய். அதுக்கு வந்து அடுத்தது வந்து என்னடா இது ரவை தானடா. நல்லா மூக்கு வெந்துட போகுதுடா. ரவை எப்படி போடணும் கூட தெரியல. அழுக்கிறதுக்கு தான் எடுத்துப்பாங்கடா. என்னடா பண்ற? அழுக்கிறதுக்கு தான் எடுத்துப்பாங்கடா. ஏதாவது சொன்ன எப்படிடா கையிலேயே அழுது. இதுல போடணும். இது மாதிரி போடணும். இது ஆமாடா நம்ம செய்யறதுதானே. மெதுவாப்பா. ஒரு நிமிஷம் ஸ்டவ்வே நான் இதுக்கு இதை என்னடா இது அடுப்பே நான் வாடகைக்கு எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வந்துங்கிற ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து. அதை எப்போ தரமாட்டாங்க. எந்த அளவு தெரியாது. நாமளே இப்ப கிளாஸ்ல போட்டு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. உங்க ஸ்டைல போடுங்க. தேவையான அளவு சோஜி பாதி கிளாஸ் அளவுக்கு நம்ம இது போட்டோங்க. கூட நம்ம நெய், அதுக்கப்புறம் அதுலயே
அழைக்கிறது இது எடுத்துட்டு வரல, அதனால அதுலயே ரவை போட்டுக்கலாம். ஏன் கூட இப்போ என்னன்னா ஒரு சம்பவம் ஆகி போயிடுச்சு. மூணு கடை இருந்துச்சு அந்த உள்ள மாடல்ல. ஏன்டா அதாண்டா முன்ன இருந்து கேட்டுக்கிற, அதே முன்ன கொடுத்தீங்கன்னா அதே சரியா போயிருக்கும். முன்னாடியே போட்டு இது பண்ணிட்டு இருந்தா உள்ள இருக்கணும். கிருட்டு கிருட்டு நீங்க சொல்லி நான் மறந்துட்டேன்டா. ஐயோ இந்த டான் டண்டா ஒரு நிமிஷம். டான் டன் டன் டான் டன் டன். குளு குளு இது நம்ம என்னடா அது ரவை போட்டோம் இல்லைங்க சொல்லிட்டு, அந்த ரவை வந்து கொஞ்சம் இதாகணும், இதை வறுக்கிற ஃபீல் அது மாதிரி ஆகணும். இப்போ என்னன்னா கொஞ்சம் நெய் கம்மியாயிடுச்சு, அதனால இருக்கவே நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டா ஊத்திக்கலாம். ஏன்னா எல்லாமே அதே தான் சேம், லைட்டா ஊத்திக்கலாம், நிறைய வேணும். லைட்டா 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 லைட்டாடா போதும்டா. இப்போ என்ன பண்ணலாம்னாங்க, இது வந்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். A few moments later. இப்போ வந்து ஒரு 5 மணி நேரம் 5 மணி நேரம் சொல்ற பாருங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு இது நல்லா மேரினேட் ஆகிடுற அப்புறம் இதுல வந்து நம்ம தேவையான அளவு மைதா சேர்த்துக்கிறோம். ஆக மொத்தத்துல எதுவுமே எவ்வளவு அளவு தேவைன்னு சொல்லல, குத்து மதிப்பா அடிச்சு விட்டுருக்கிறோம். இது கொஞ்சம் அது கொஞ்சம், இதுக்கு தேவையான அளவு நாமளே அடிச்சு விட்டுருக்கிறோம். ஆனா மழை பெய்யாடா இந்த மாதிரி தான் எனக்கு போங்க. சூப்பரா மழை வேற பெய்யுதுங்க. சரி பார்க்கலாம், மைதா கூட அது வரைக்கும் தனி தண்ணி ஆயிடுச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. கிறிஸ்துமஸ் வேற இன்னைக்கு, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இது வந்து இதுவும் தேவையான அளவே போட்டுக்கலாங்க. நாமளே போட்டு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தோம் மைதா. போதும்ண்ணா போதுமாண்ணா? இன்னும் கொஞ்சம் இவன் ஒருத்தட்டா போதும்ல, அதிகமாச்சு அதுவே. இது மைதா போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சுகருங்க. இது வந்து இன்னொரு என்னன்னா, இது வந்து அரைச்சி சுகர் போடணும், நாங்க வந்து அரைக்கல, அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம். இதுக்கு தேவையான அளவு அப்படி போட்டுக்கலாங்க. சரியான ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. இது கீழே எடுத்துட்டு போயிடலாம், மழை அதிகமா பிடிச்சிருக்கு. ஏங்க ஒரு வழியா ஓடி பிடிச்சி அங்க இருந்து மழை பெய்ய எல்லாம் எடுத்துட்டு வந்து ரூமுக்குள்ள போட்டாச்சு. இப்போ வந்து ஆரம்பிச்சலாம். இப்போ நம்ம சேர்த்து வச்சோம் எல்லாம் மாவு, சர்க்கரை, அதுக்கப்புறமா அந்த ரவை, நெய் இதெல்லாம் இது இல்லைங்க, அதெல்லாம் சேர்த்து கலக்கிக்கலாம். ஏன்னு சொன்னா இது வந்து கசங்கிட்ட அப்புறம் பாருங்க இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வந்துடும். இதுல வந்து இதுக்கு இது இல்லைங்க, பால் இல்லைன்னா தண்ணி ரெண்டுத்தையும் ஏதோ ஊற்றிக்கலாம். நம்ம வந்து பால் ஊற்றிக்கலாங்க. இப்போ அதை போடுங்க தலைவரை, குழி இது கலவை கலக்கி வீட்டுக்கு பூசுறோம். அங்க எங்கன்னா கையில இருந்து வருது, போதுடா. இது நல்லா அந்த மாவு இது இல்லைங்க கூட, நம்ம மைதா மாவு அந்த ரொட்டிக்கெல்லாம் செய்றோம்ல, அந்த பதத்துக்கு பிசையணும். நம்ம கிறிஸ்துமஸ் எதுக்காக கொண்டாடுறோம் சொல்லும் சாப்பிடுறதுக்கு. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. கிறிஸ்டியன்ஸ் ரிலீஜியன்னா ஜீசஸ் இருப்பாங்கன்னா அவங்களுடைய பிறந்த நாள் வந்து இன்னைக்கு டிசம்பர் 25, அதனால கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். ஆனா நம்ம சின்ன வயசுல எல்லாம் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு அந்த டைம்ல எல்லாம் டிவில எல்லாம் காட்டுவாங்க கிறிஸ்துமஸ். இது வந்து கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க. ஆனா நம்மளாம் யோசிப்போம் அந்த டைம்ல, கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, நம்மளுக்கும் ஒரு நாள் வந்து கொடுப்பாங்களா. நான் என்ன பண்ணேன், 6வது படிக்கும்போது, 6வது சம்திங் நினைக்கிறேன், 6வது படிக்கும்போது டிவியில் ஏதோ வந்துச்சு, அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. டிவி இதில் ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. அப்போ வந்து நான் லெட்ரு, போஸ்ட் ஆஃபீஸ் லெட்ரு அவ்வளோ எதுவுமே தெரியாது எழுதுறதுக்கு, கேட்டு எப்படி எப்படி இது பண்ணி லெட்டரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து எல்லாம் எழுதி என்னென்ன உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எழுதி விடுங்க அப்படி சொன்னாங்க அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல. நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து இப்போ வந்து லேப்டாப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அது என்ன பண்ணேன், அந்த லெட்டர்ல வந்து எனக்கு இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன், எமோஷ்னலாக பேசி விட்டு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன், எனக்கு வந்து லேப்டாப் இது கொடுங்க நல்லா இருக்கும்னு. அந்த ஒரு இதில் அதெல்லாம் யோசிக்க பார்க்கும்போது இப்போ ஒரு இதாகுதுங்க, ஒரு வைப், தனி வைப்பே அந்த மாதிரி. அதுவும் நான் கொடுத்தது இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேர் எடுத்துகிட்டு போய் கொடுத்த அந்த லெட்ரு. அவங்க ஒருத்தன் வந்து ரிமோட்
ஏரோப்ளான் எதுவும் நினைக்கிறேன். இன்னொருத்த வந்து இன்னொன்று இது கேட்டாங்க, காரோ ஏதோ அவங்க சம்திங் எதோ கேட்டாங்கன்னு அது எழுதி போட்டேன். அது கடைசியில் எந்த போண்டா கடையில் போய் பேப்பர் அந்த லெட்டர் பற்றி இருந்துச்சுன்னு தெரியல, கடைசி வரைக்கும் வரலை. அது அப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்தோங்க. ஆனால் அந்த மாதிரி இப்போ கிறிஸ்துமஸ் தாத்தா, ஏன்டா கிறிஸ்துமஸ் தாத்தான்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த நார்த் போலில் வந்து நிஜமான ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து எல்லாம் சப்ளை பண்ணார். கிஃப்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பசங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு குட் திங்ஸ் எல்லாம் குட் திங்ஸ்லாம் நிறைய பேருக்கு கிஃப்ட் எந்த பேருக்கு என்னென்ன பிடிக்கும் அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்தாருங்க. அவர்தால தான் அந்த மனுஷனால தான் இப்போ கிறிஸ்துமஸ் தாத்தாவே எல்லாருக்கும் ஞாபகம் வருது. இல்லைன்னா அது ஞாபகம் வந்திருக்காது. அவர் பேர் கூட செயின்ட் நிக்கோலஸ் அவர் பேர். அவர் வந்து நீங்கள் விக்கிபீடியாவில் கூகுள் எதை போட்டு பாருங்க தெரியும், அந்த அவரோட ஹிஸ்ட்ரியே வரும். அந்த மாதிரி மனுஷன் அந்த மாதிரி செஞ்சாருங்க அந்த டைமில். அதனால தான் கிறிஸ்துமஸ் தாத்தானே ஒரு பேரே அடையாளமே அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த மாவு பதத்துக்கு வந்துருச்சுங்க. இது சாப்பிடலாமா? இது என்ன ஆச்சுன்னா இப்போ சக்கரை அப்படியே போட்டோம் இல்லைங்க, இந்த சக்கரை தான் கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மாவு போட்டிருக்கணும். இவங்க மாதிரி ஒட்டுது வேற கையில. எனக்கு இப்ப எப்படி திரும்பிக்குது, மாவு இருறா போடாத, மாவு அதிகமாயிட்டா பால் கொஞ்சம் குத்துறது, பால் அதிகமாயிட்டா மாவு இருறா அவங்க கழுவி பாக்குறாங்க. ஃபைனல் டச்சா? எண்ணெய் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு கொஞ்சம் லைட்டா கொதிக்கிற அளவு வந்துட்டு அப்புறமா இந்த மாதிரி இந்த ஸ்பூன் இது இல்லைங்க, இந்த ஸ்பூன் இது பாருங்க, இந்த ஸ்பூன் இதெல்லாம் இதுல வந்து லைட்டா மேல எண்ணெய் தடவிட்டு பண்றேன். இந்த வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா பண்ண முடியல, லைட் உருட்டுனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். அப்படி கூட செஞ்சிடலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கத்தியில ஸ்கொயர் ஷேப்ல பண்ணி ஸ்கொயர் ஷேப்ல கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து எடுத்து இதுல போட்டுக்கலாம். கை கழுவல கழுவல அக்கா போட்டு கை கட்டியிருந்தா வெக்கமாவே இல்ல அப்படியே எடுத்து இப்போ இதுல எண்ணெயில வந்து போட்டுக்கலாங்க. ஏன் ஸ்குவாட், நம்மளுடைய கல்கல் ஒரு வழியா செஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளவுதாங்க ஏன் ஸ்குவாட். இந்த மாதிரி இது என்ன கல்கல் சாப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் கல்லு மாதிரி தான் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே மேரி எல்லாருக்குமே மேரி கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அவ்வளோதாங்க என் ஸ்குவாட். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11:30 11:30 மணி. ஆரம்பிச்சது வந்து 9 மணி அப்படி ஆரம்பித்தோம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் செஞ்சோமே. நாளைக்கு எடிட் பண்ணி இந்த வீடியோ நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதாங்க என் ஸ்குவாட். முடிச்சுக்கலாமா? தூக்கம் வர வருது. சாப்பிட்டு போயிடலாம். தூக்கம் சாப்பிட்டு போயிடலாம். பண்ண முடியாது. அமுக டுமுக அமால் டுமால்